ஓகே. மைக் அப் பண்ணுப்பா ராஜா. மைக் இல்லையே. சார் மொபைல் கொஞ்சம் பின்னாடி பேசலாம் சார். மொபைல் போக்குவரத்து கழகங்கள் ஒரு சேவைத்துறை என்ற அடிப்படையில் போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு முறையாக நிதி வழங்குவது என்பது கிடையாது. இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கின்றன. எனவே போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாங்கம் நிதி வழங்க வேண்டும். அதே போல இங்கு 25,000 காலி பணியிடங்கள் இருக்கின்றது. ஓடக்கூடிய பேருந்துகளையே முழுமையாக இயக்க முடியவில்லை. எனவே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதே போல கான்ட்ராக்ட் அடிப்படையிலே தொழிலாளர்கள் நியமனம் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இன்றைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. கான்ட்ராக்ட் அடிப்படையிலே தொழிலாளர்களை நியமனம் செய்யக்கூடாது. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன்கள் வழங்குவது கிடையாது. போக்குவரத்து கழகங்கள் நிதி நெருக்கடியில் உள்ள காரணத்தினால் தொழிலாளர்கள் பணியில் போது சேமித்த பணம் 15,000 கோடியை போக்குவரத்து கழகங்கள் செலவு செய்து விட்டன. இப்போ தொழிலாளர்களுடைய சேமிப்பு பணத்தை செலவு செய்து விட்ட காரணத்தினால் பணி ஓயக்கூடிய தொழிலாளிகளுக்கு எந்த பலப்பலனும் கிடைக்கிறது கிடையாது. வெறுங்கையோடு வீட்டுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். எனவே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்குரிய பணப்பலன்களை வழங்க வேண்டும். அதே போல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 105 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். வாரிசு விலை வழங்கணும். எங்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் என்ற 6 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி எல்லா தொழிற்சங்கங்களும் வேலை நிறுத்த அறிவிப்பு என்பது கொடுத்தோம். ஏற்கனவே இது சம்பந்தமாக டிசம்பர் ஜனவரி மாதங்களிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலே ஒரு முறையான தகவலை இல்லாட்டி முறையான பதிலை அரசாங்கம் சொல்லாத நிலையில் நாங்கள் ஜனவரி 9, 10 2 தேதிகளில் வேலை நிறுத்தம் செய்தோம். நீதிமன்றம் தலையிட்டு பொங்கல் என்ற காரணத்தினால் வேலை நிறுத்தத்தை கைவிட கோரியது. அதை ஒட்டி தேர்தலும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தையில் அரசாங்க தரப்பில் குறிப்பாக நிர்வாக இயக்குனர் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே எல்லா விஷயங்களையும் பேசிக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் தேதியை கொஞ்சம் முன்னாடி நடத்த சொல்லி சொன்னோம். இல்லை ஆகஸ்ட் 27 தான் ஊதிய பேச்சுவார்த்தை என்று சொல்லியிருக்கிறார். அதே போல ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்களை அதுக்கு முன்னாடி கொடுங்க, டிஏவை கொடுங்க என்று சொன்னோம். இதெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் பேசுகிறோம். அது அரசாங்கத்திடமிருந்து தகவல் வர வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன்களை கொடுப்பதற்கான கோப்பு அரசாங்கத்துக்கு போயிருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இங்கே இல்லை, முறையாக நிர்வாகங்களோடு அமைச்சர் எல்லோரும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் மாதம் நிதித்துறை அதிகாரிகள் அமைச்சர் உட்பட கலந்து கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைபெறுவதாக இன்றைய பேச்சுவார்த்தையிலே சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு முன்னேற்றம் தான். நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக பேச சொன்னாலும் கூட எங்களுடைய ஒப்பந்தம் முடிந்து ஓராண்டு கழித்து இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவதாக நிர்வாகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் அறிவித்தபடி முறையாக பேச்சுவார்த்தையை துவக்கி எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும். அதே போல இன்றைக்கு அரசு உதவி போக்குவரத்தில் ஒரு 685 தொழிலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 25,000 காலி பணியிடம் இருக்குது. கான்ட்ராக்ட் அடிப்படையில் நியமனம் செய்யக்கூடாது. இந்த காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதையும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் இதற்கான எந்த அரசாணையும் போடப்படலை. எனவே காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். பேருந்துகளை முறையாக இயக்க வேண்டும். ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகள் 2000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். 27ஆம் தேதி அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்போம். அதே போல அரசு விரைவு போக்குவரத்து இப்போ நியமனம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் கூட வழங்கப்படவில்லை என்று சொன்னோம். இப்போ குறைந்தபட்ச சம்பள அடிப்படையில் சம்பளம் வழங்குவதாக இன்றைக்கு நிர்வாகம் ஒத்துக்கொண்டிருக்கின்றது. அதே போல பெண்கள் இங்கே வாரிசு வேலைக்கு வந்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே உயரம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது.
இருந்தது. அது தவறு என்று சொன்னோம். அதையும் மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த மாதம் 21ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்கிறது. அமைச்சர் அரசாங்கம் தலையிட்டு இந்த பேச்சுவார்த்தையை முறையாக நடத்தி எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு காணணும். குறிப்பாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பணப்பலன்கள், ஓய்வு பெற்றவருடைய டிஏ, ஊதிய பேச்சுவார்த்தை இதையெல்லாம் முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய சார். ஸ்மார்ட் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தனியாருக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு அரசு தரப்புல பண்ணிட்டு இருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு இது ஒரு திட்டமா இருக்குமா? இல்ல, ஏற்கனவே இது சம்பந்தமான கருத்து கேட்பு கூட்டம் 22ஆம் தேதி நடந்துச்சு. 22ஆம் தேதி நடந்த கருத்து கேட்பு கூட்டத்திலேயே நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். இந்த போடப்பட்ட மினி பஸ் சம்பந்தமாக போடப்பட்ட அரசாணையே சட்டத்துக்கு புறம்பாக போடப்பட்டிருக்குது. அந்த அரசாணையே செல்லாது. அதனால இதை வாபஸ் வாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி மினி பஸ்ஸை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கிராமப்புறத்துக்கு டவுன் பஸ் இருக்கு, வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டு, குறிப்பாக கிராமப்புற டவுன் பஸ் என்பது அடியாயிரும். தமிழக மக்களுடைய போக்குவரத்து வசதி என்பது பாதிக்கப்படும். இது மறைமுகமான தனியார் மய நடவடிக்கை. எனவே இந்த ஜிஓவை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இப்பவும் அதான் சொல்றோம். எந்த சூழ்நிலையிலும் இங்கு தனியார்களை அனுமதிக்கிறது என்பது வந்து தமிழக மக்களுடைய பயண உரிமையை பறிக்கும். மற்ற மாநிலங்களில் தோல்வி அடைந்த ஒரு திட்டத்தை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் இங்க கொண்டு வந்து நடத்துவதற்கான முயற்சி பண்ணுது. இந்தியாவிலேயே வெற்றிகரமாக போக்குவரத்து கழகங்களை இவ்வளவு வசதியோட நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளை பார்த்தா மற்றவங்க கத்துக்கணும். தோத்தவனை பார்த்து இங்க வந்து பாடம் படிக்கக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்குது. அது சரியில்லை. சென்னையில வந்து 3 டிப்போ வந்து பாத்தீங்கன்னா மினி பஸ்ஸுக்கு கொடுத்துருக்கதா சொல்லி வந்திருக்கு. அப்படி ஒன்றும் தகவல் மினி பஸ்ஸுக்காக கொடுக்கப்படவில்லை. அந்த டெப்போ வந்து மாடர்னைஸ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுவதாக நிர்வாகம் சொல்லி. அரசோட மினி பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டாலும் சிஐடி வரவேற்கும். மினி பேருந்துகள் அரசு தான் இங்க இயக்கணுங்க, தனியார் இயக்கக்கூடாது என்று 22ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டத்திலே சொல்லிட்டோம். இந்த ஜிஓவை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். மினி பேருந்துகள் எந்த காரணம் கொண்டும் சென்னை நகரத்தில் இயக்கக்கூடாது. ஏன்னா சென்னை நகரம் என்பது முழுக்க முழுக்க தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடம். இது பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே சென்னை நகரத்தை பொறுத்தளவில் இது வந்து அரசு மட்டுமே பேருந்து இயக்க முடியும் என்பதற்கான உத்தரவுகள் என்பது இருக்குது. அதே போல சட்டமும், மோட்டார் வாகன சட்டமும் அது இருக்குது. அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு தான் இன்றைக்கு அரசாங்கம் இந்த மினி பஸ் திட்டத்தை கொண்டு வந்தது. இது தவறு. இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலையும் பேசியிருக்கிறோம். அரசாங்கம் கொண்டு வந்தால் நிச்சயமாக இதை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை நடத்தும்.